நான் ஏன் இதை ரெசிஸ்டன்ஸாக வரைஞ்சிருக்கேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டச் ஆகிட்டு அகைன் கீழே வந்திருக்கா, அகைன் மேலே போயிருக்கு. இது 2 தடவை டச் ஆகிருக்கு. அப்போ இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா அந்த சைடுமே நல்ல ஒரு டச் இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நல்ல கன்ஃபர்மேஷன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக வரைஞ்சிக்கிட்டேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ப்ரோ நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் அதை எடுத்து வச்சுருக்கீங்க, இது உங்களுக்கு தானே யூஸு, இதில் எங்களுக்கு என்ன யூஸுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். சில பேர்த்துக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ண அனாலிசிஸ்லாம் நிறையா இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம். இதை பற்றி நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவிலே நான் சொல்லியிருக்கேன். நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணுறப்பயுமே அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவேன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இந்த மாதிரி எடுத்து வச்ச அனாலிசிஸில் ஒரு 2-3 அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். இன்னும் நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோலலாம் அது மாதிரி நிறைய அனாலிசிஸ் இருக்குது. சக்ஸஸ் ஆனதும் இருக்குது, ஃபெயிலியர் ஆனதும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து அனாலிசிஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3-4 அனாலிசிஸ் வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ப்ரோ நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் அதை எடுத்து வச்சுருக்கீங்க, இது உங்களுக்கு தானே யூஸு, இதில் எங்களுக்கு என்ன யூஸுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். சில பேர்த்துக்கு வந்து புரிஞ்சிருக்கும். சில பேர்த்துக்கு வந்து இது எதுக்குடா அவன் இந்த வீடியோ போடுறான்னு மாதிரிலாம் இருக்கும். அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இதை நான் சொல்கிறனால உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட அனாலிசிஸ் ஸ்கில் டெவலப் ஆகும். அண்ட் நிறைய பேர்த்துக்கு இது எப்படிலாம் நடந்துச்சு அண்ட் இது எப்படிலாம் வந்துச்சுன்னுலாம் சொல்லி தெரியாமல் இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் ப்ரீவியஸாக போட்ட 2 வீடியோக்குமே நல்லாவே சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. இதே மாதிரி போடுங்க வீடியோ, எங்களுக்கு புரியுதுன்னுலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் என்னோடய அனாலிசிஸ்லாம் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான். நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருக்கேன். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இந்தியன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, அனாலிசிஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஒன்று தான். ஓகே, இங்கே என்ன இருக்குன்னா ஒரு ஓவரால் சப்போர்ட் ஒன்று போட்டிருக்கேன். இங்கேருந்து இந்த சப்போர்ட்டில் பவுன்ஸ் ஆகி மார்க்கெட் மேலே போகுது. அது எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணியே போகுது. இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் போயிட்டே இருக்குது மேலே. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நான் ஏன் இதை ரெசிஸ்டன்ஸாக வரைஞ்சிருக்கேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டச் ஆகிட்டு அகைன் கீழே வந்திருக்கா, அகைன் மேலே போயிருக்கு. இது 2 தடவை டச் ஆகிருக்கு. அப்போ இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா அந்த சைடுமே நல்ல ஒரு டச் இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நல்ல கன்ஃபர்மேஷன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இங்கே ஒரு சப்போர்ட் வரைஞ்சிக்கிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அகைன் பவுன்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் அடித்து ஃபால் ஆகிட்டு இங்கே நல்லா பவுன்ஸ் பேக் பண்ணியிருக்கு. ஓகேவா, அதனால் இதை நான் ஒரு நல்ல சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டேன். அண்ட் இது ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டாக பார்க்கலாம். ஓகேவா, இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இவ்வளோ தூரம் வரலான்னு சொல்லி நான் அனாலிசிஸ் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா, இப்போ இங்கே வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னுமே சைட் வேஸில் தான் போயிட்டுருக்கு. ஓகேவா, பிரேக் அவுட் ஆகவே கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா அகைன் சைடு வேஸ்லேயே போயிருக்கு. ஒரு 1 டே பார்த்தீங்கன்னா சைடு வேஸ்லேயே போய் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா, நம்ம எப்போயுமே இது பார்த்தீங்கன்னா 5 மினிட். ஓகேவா, 15 மினிட் கிடையாது, 5 மினிட். 5 மினிட்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணோம்னா மேலே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில் போய் உள்ளே போய் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இது ஃபெயிலியர். இது பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட்டு, பிரேக் அவுட் கிடையாது. ஓகேவா, இந்த இடத்துல நீங்கள் அக்ரெசிவாக பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னு எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் எஸ்எல் கண்டிப்பாக ஹிட் ஆகிருக்கும். இப்போ என்ன இருக்குன்னா அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. இதை நெக்ஸ்ட்டு திருப்பியும் இதை பிரேக் பண்ணுதான்னு சொல்லி வெயிட் பண்ணணும். இன்கேஸ் இது பிரேக் பண்ணாமல் மேலே பிரேக் பண்ணி போயிடுச்சுன்னா நமக்கு இந்த என்ட்ரி கிடைக்காது, அவ்வளோதான், விட்டுறணும். ஓகேவா, இப்போ என்ன இருக்குன்னா நெக்ஸ்ட்டு இது பிரேக் பண்ணிருச்சு. ஆனால் ப்ரீவியஸாக இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா, ப்ரீவியஸ் லோ இப்போ இது எதுனா இங்கே தான் இருக்குது. ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் லோ எது, இது. இப்போ ப்ரீவியஸ் லோ எது, இது. இப்போ இது தான் ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி காட்ட கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இதுதானே ப்ரீவியஸ் லோ, இந்த ப்ரீவியஸ் லோ மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் எடுக்குதோ அப்போ தான் நம்ம என்ட்ரிக்கு போகணும். இப்போ இந்த இடத்துல இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிருச்சு. ஓகேவா, இந்த ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆயிருச்சு, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் எடுத்துருக்கு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம என்ட்ரி இங்கே இடத்துல எங்கே போகணும் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் அக்ரெசிவாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கேண்டிலில் போயிருக்கணும். இல்லை நான் கொஞ்சம் சேஃபராக போவேன்னா இங்கே இது பிரேக் அவுட் ஆனதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டில், இங்கே நீங்கள் என்ட்ரி போயிருக்கணும். பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, நான் உங்களுக்கு அகைன் சொல்கிறேன். ஏன்னா அங்கேருந்து வீடியோ கிளாரிட்டி தெரிலன்னு சொல்லி நினைக்கிறேன்.
பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். நான் ட்ரா பண்ணலை. ஸோ இருந்தாலும் நீங்கள் நினச்சிக்கோங்க, இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குமா, இந்த சப்போர்ட் எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? இந்த கேண்டில் பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணி அகைன் ரீடெஸ்ட்டுக்கு இந்த கேண்டில் மேலே போயிட்டு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஃபெயிலியர் கேண்டில். அப்போனா இந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பையர்ஸை பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போக விட மாட்றாங்க. செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இறக்குறாங்கன்னு அர்த்தம் இந்த கேண்டில். அப்போ நீங்கள் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கீங்கன்னா இந்த கேண்டில் எடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் அக்ரெசிவ் இல்லை, சேஃபாக போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேண்டில் எடுக்கணும். நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே கரெக்டாக ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா பிஃபோர் அனாலிசிஸ் அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப்டர் அனாலிசிஸ். பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அனாலிசிஸ் பண்ண மாதிரியே நடந்துருச்சு. ஓகே கைஸ், நீங்களும் இந்த வீடியோவில் எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது, எப்படி இந்த மூமெண்ட்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோவில் நமக்கு நிறைய அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா ஃபெயிலியரே ஆகிருக்கு. ஸோ அதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். டெய்லியும் ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம். நம்ம மொத்தமாக பார்த்து குழப்பிக்க வேணாம். நான் பார்த்திங்கன்னா 2-3 அனாலிசிஸ் காட்டலான்னு சொல்லி நினச்சேன். இருந்தாலும் சரி வேணாம், நம்ம ஒன்றே போதும், ஒன்று கற்றுக்கிட்டாவே அதை நல்லா கற்றுக்கலாம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்லைன்னா 2-3 அனாலிசிஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் பார்ப்போம். ஃபெயிலியரான அனாலிசிஸையும் பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.